இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதை நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தான் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணும்போது அவர் சொன்ன ஓட்டத்தை நாம் ஒருவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருப்போம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார். ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம உலகத்தில் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிற சந்தோஷ சமாதானம் அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரலோக ராட்சியத்துக்குரிய ஒரு சமாதானம் இது. அதை பற்றி தான் அவர் இங்கே சொல்லி இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து எழுத்தினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் எடுத்தது இல்லாமல் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஓடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ அதுக்குரியவர்களாக நம்ம வாழணும், அந்த சமாதானத்துக்குரிய ஓட்டத்தை ஓடணும். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாயிருக்கிறீர்கள். பரிசுத்தமாயிட்டோம்னு சொன்னால் பத்தாது, ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் பத்தாது. அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஓடுபவர்களாக நம்ம இருக்க வேண்டும். 15:4 யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடிக்கு நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ அவர் நிலைத்திருக்கணும்னா அதனுடைய ஊர்ஜிதம் என்ன? அவர் சொன்ன கனிகளை கொடுக்கணும். அது எந்த கனி என்று பார்க்கலாம். மத்தேயு 25:31-46 சொல்லப்பட்டிருக்குது. அதை படித்து பாருங்கள். பசியாக இருந்த ஆகாரம் கொடுத்தீங்க, கட்டிருந்த விடுதலையாக்குனீங்க, அதெல்லாம் செய்தால் அது எனக்கே செய்தீங்கன்னு சொல்லிட்டு அதை செய்யணும் எதிர்பார்க்குறேன். அடுத்த முக்கியமானது அவர் எதிர்பார்க்குது மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாது போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அதே மத்தேயு 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அதனால் மன்னித்தல் முக்கியமாக சொல்லியிருக்கார். இதையும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? பரலோகராட்சி மத்தேயு 7:22 பரலோகராட்சியில் என் பிதாவின் சித்தப்படி செய்கிறோனே பரலோகராட்சியில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ அவர் சித்தத்தைப்படி செய்கிறவர்களாக நம்ம மாறி அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்க நாமே. நன்றி.